Hey guys, welcome back to our channel Vlogs of TSK. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹால் வீடியோ தான். பட் இட்ஸ் நாட் அ நைக்கா ஹால். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பில் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணேன், அதாவது பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு பெட்டர் டீல்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஐ கேன் ட்ரை எனி ப்ராடக்ட். அது நான் வந்து சோட்டோ பேக் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து பெரிய படா சைஸ் பேக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதுலேயுமே அந்த பெரிய சைஸ் பெரிய சைஸ் ஃபுல் சைஸ் ப்ராடக்டில் வந்து நல்ல ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஆப்பில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன இந்த பர்ச்சேஸில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வாங்க பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலாக லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. பிகாஸ் நான் கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பட் ரேட் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ ரேட் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் நான் வந்து இந்த ஆப்பில் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன ஆப் அண்ட் என்ன ருப்பீஸ்ன்றது நான் கடைசியாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். பட் கிட்டத்தட்ட நான் வந்து 10 பொருளுக்கு மேலே வாங்கியிருப்பேன். லைக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 products. 11 1 2 3 4 5 6 7 8 9 10 products actually. So 10 products நான் வந்து என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் இப்போவே சொல்லுங்கள் உங்களோட அமௌண்ட்டு, லைக் எவ்வளோக்கு நான் வாங்கியிருப்பேன்ட்டு. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்றத பார்க்கலாம். ஸோ ஒன்றுனா நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன், என்னென்ன ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பில்கிரிம்ல இருந்து ரெட்டினால் அண்டர் ஐ க்ரீம் வித் விட்டமின் சி அண்ட் ஹைரலானிக் ஆசிட். ஸோ இந்த ஒரு அண்டர் ஐ க்ரீம் வாங்கியிருந்தேன். பிகாஸ் ரீசெண்ட் டேஸில் வந்து கொஞ்சம் தூக்கம் வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன், எடிட் பண்ண போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் அண்டர் ஐஸ்லலாம் வந்து ஒரு மாதிரி பாண்டா ஐஸ் மாதிரி வந்துடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் வந்து என்னோடய அண்டர் ஐயை கேர் பண்ணலாம் அப்படின்னு இது பார்த்தேன். பட் இது வாங்கணுன்னா நான் வாங்கலை. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது. லைக் அதனால் வேறு ஏதோ ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒரு அண்டர் ஐ க்ரீம் ட்ரை பண்ணலாமே. நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை. என்னோட பிராண்ட்லேருந்து நான் அண்டர் ஐ ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டர்மா காஸ்மெட்டிக் லெபார்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஓட் சில்க் சோப் ஃப்ரீ பாடி வாஷ். ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைக் அந்த பிராண்டே வந்து கேள்விப்படுறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ, DEA ஃப்ரீ, பெத்தலேட் ஃப்ரீ, ரெக்கமெண்டட் அண்ட் டெஸ்டட் பை டெர்மட்டாலஜிஸ்ட், 15 ml. ரேட் வந்து இது 150 போட்டிருக்கு இதில். ஸோ நம்ம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அண்டர் ஐ க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலி 200 rupees போட்டிருக்கு. பட் ஐ டோன்ட் நோ இது நிஜமாக 200 அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு இந்த பர்ச்சேஸில் வந்து நிறைய விஷயம் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். நெக்ஸ்ட் விஷ்கேரோட இந்த நயாசினமைட் ஆயில் பேலன்சிங் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி விஷ்கேர்லேருந்து நான் அவங்களோட ஹேர் சீரம் ட்ரை பண்ணியிருந்தேன். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்து எம்டிஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் அதோட ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரேட் கொடுக்கல, இது ஒன்று இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கார்னியரோட ஸ்கின் நேச்சுரல்ஸ் 50+ SPF, ஆக்சுவலி இது ஸ்ப்ரேன்னு நினைக்கிறேன். எஸ், SPF ஸ்ப்ரே. இது வந்து ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 599 கொடுத்துருக்கு. பட் இது நிஜமாக 599 எனக்கு தெரில. இன்விசிபிள் ஏர் மிஸ்ட் சன்ஸ்க்ரீன் SPF ஏர்லாக் SPF 50+ PA++++ போட் ஸ்பெக்ட்ரம் ஆல் டே யூஸ் ஈவன் ஓவர் மேக்கப். ஸோ மேக்கப் மேலேயுமே இது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இந்த பர்ச்சேஸில் நான் நிறைய ஆக்சுவலி சன்ஸ்க்ரீன் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு எவ்ரி டே மஸ்ட் ஹேவ் அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் தான். ஆனால் நான் நிறைய சன்ஸ்க்ரீன் ஸ்டாக்அப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து யார்கி பிராண்ட்லேருந்து கோஜிக் ஆசிட் அண்ட் பெப்டிசைட் மாய்ஸ்சரைசர் ஒரு டியூப்பில்
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்யூட்டான ஒரு ப்ராடக்ட். அது எப்படின்னே தெரில, நான் போடுற எல்லா ஹால்லையுமே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்துடுது. பேக்டு பியூட்டிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக். நான் லாஸ்ட்டாக வந்து இந்த லிப்ஸ்டிக்கை வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். லிக்விட் மூஸ் லிப்ஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எம்கெஃபைனில் இருந்து 99% டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் காஸ்டு பை மைக்ரோப்ஸ் ஸ்கேல்ப் ஸ்க்ரப். ஸோ இது வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்காக ஒரு ஸ்க்ரப்பு. நான் மோஸ்ட்லி வந்து ஃபேஸ் ஸ்க்ரப், பாடி ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்கேல்ப்புக்கு நான் அது வரைக்கும் ஸ்க்ரப்னு ஒன்று யூஸ் பண்ணதில்லை. அதனால சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பில்கிரிமோடது க்ளோ ஸ்லீப்பிங் மாஸ்க். இது ஐ திங்க் ஃப்ரீன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். தெரியலங்க இது இல்லை இது ஃப்ரீ கிடையாது, இது நான் வாங்கினது. இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் க்ரீம்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு தி மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இப்போ வரப்போகிற இந்த ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நிவ்யாவோட இந்த பேர்ல் அண்ட் பியூட்டியோட ஸ்மூத் அண்ட் பியூட்டிஃபுல் அண்டர்ஆர்ம் ரோல் ஆன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு பெருசாக ரீபர்ச்சேஸ் பண்ணணுன்ற அளவுக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் இட் டஸ் இட்ஸ் ஜாப். அதனால் நான் இந்த வாட்டி இது ஒன்று போட்டிருந்தேன். இது எனக்கு வந்து ஆக்சுவலி ஃப்ரீயாக கிடைச்சது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா, இட்ஸ் சம்மர் அண்ட் மை சன்ஸ்க்ரீன் இஸ் இவ்வளோ பெரிய சன்ஸ்க்ரீன், எவ்வளோ பெரிய மூடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐம் வெரி மச் ஹாப்பி இந்த ஒரு பேக்கேஜ் நான் பார்த்துட்டு. பிகாஸ் 200 கிராம் சன்ஸ்க்ரீன் அண்ட் இது வந்து ஃப்ரீ ஸ்கின் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. கோஜிக் ஆசிட் சன்ஸ்க்ரீன், SPF 30+, ஃபேட்ஸ் பிக்மெண்டேஷன் ப்ளஸ் ஹை UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன். இதில் வந்து 1% கோஜிக் ஆசிட், 1% நயாசினமைட் அண்ட் 1% ஹைரலானிக் ஆசிட் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபார் 18 minutes. இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். அண்ட் இது வந்து 200 கிராம்ஸு. இதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees. எனக்கு தெரில, இவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற சன்ஸ்க்ரீன் எதுவுமே SPF 50 கொடுக்க மாட்டாங்க. ஒய் ஐ டோன்ட் நோ ஒய். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஷஹானா சுசேன் வந்து வாங்கியிருப்பேன். அதுலேயுமே ஆக்சுவலாக அது வந்து SPF 25 நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய சன்ஸ்க்ரீன் கொடுக்கலனா கூட இட்ஸ் ஃபைன். அட்லீஸ்ட் நீங்கள் அந்த சைஸை இவ்வளோண்டு ஆக்கிட்டு SPF 50 கொடுத்தா ஐம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இந்த ப்ராடக்ட்டுக்கு வெயிட் பண்ணேன் அப்படின்னா ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட். இது வந்து பிரில்லேரி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து நேச்சுரல் காஃபி அண்ட் கோகோனட் பாடி லோஷன். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாடி லோஷன் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் மாய்ஸ்சரைசரே யூஸ் பண்ணுவேன், ஒரு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து லைக் நைக்காலேருந்து எனக்கு ஒரு பாடி லோஷன் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு பாடி லோஷன் கொஞ்சம் ஃபேவரட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணலான்னு வாங்கினது இந்த பிரில்லேரியோட நேச்சுரல் காஃபி அண்ட் கோகோனட் பாடி லோஷன். ஸோ ஐம் வெரி மச் எக்ஸைட்டட் பிகாஸ் எனக்கு பிடிச்ச காஃபி ஃப்ளேவர் இது எந்த அளவுக்கு அந்த பாடி லோஷனில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகிருக்குன்னு எனக்கு வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இது வந்து நான் ட்ரை பண்ண ரொம்ப ரொம்ப எக்ஸைட் இருக்கேன். அண்ட் see the packaging, லைக் ஐ மீன் பேக்கேஜிங் இன் சென்ஸ் குவான்டிட்டி பாருங்களேன். இதோட ரேட் வந்து 395. ஸோ ஐம் லைக் தெரில, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆஃப்டர் நைக்கா டிசப்பாயிண்டட் மீ, திஸ் ஆப் மேட் மை டே அப்படின்னு நான் சொல்லலாம். பிகாஸ் நான் நைக்காவில் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட். சும்மா ரேண்டமாக ஒரு மெயில் செக் பண்ணும்போது நான் இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டில் இருந்து, அதாவது ஒரு ஆப்பில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் கொஞ்சம் நல்லா ரிசர்ச்லாம் பண்ணி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து இந்த லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஸ்வாட்ச் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது என்ன பிராண்ட்னா பேக்டு பியூட்டி. ஆக்சுவலி இந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு ரெகுலராக நம்ம பார்க்குற எந்த ஒரு பாருங்களேன் அழகாக இருக்கலாம், கியூட்டா. ஐ டோன்ட் நோ அபவுட் த ஷேட், பட் ஆனால் நான் தான் இந்த ஷேட் போட்டேன். எனக்கு இது எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் இந்த ஆப் பற்றி சொல்லணுன்னா, இது ஆக்சுவலி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து நல்லா கொஞ்சம் ஹைப்பாக போன ஒரு ஆப் தான். அண்ட் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியாது. இந்த மாதிரி தெரியாத பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. லைக் இப்போ நான் காமிச்ச முக்கால்வாசி ப்ராடக்ட் எனக்கு வந்து அந்த பிராண்டே தெரியாது. பட் நல்ல டீல்ஸில் இருக்குது. ஸோ மேபி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஐ வில் கண்டினியூ பர்ச்சேஸ் இன் திஸ் ஆப். ஓகே,
ஸ்மெல் வைஸ் ஒரு சாக்லேட் ஸ்மெல் இருக்குது. ஷேட் வந்து இது வந்து நான் ஐ கான்ட் பிளேம் த பிராண்ட் ஆர் ஆப், பிகாஸ் இது நான் பார்த்து போட்ட ஒரு ஷேடு தான். லைக் லிப்ஸ்டிக் எப்படி இருக்குது அப்படின்றது வேணால் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி ஷேட் வைஸ் மேபி நான் அதை மிக்ஸ் மேட்ச் பண்ணி எப்படியாச்சும் யூஸ் பண்ணுறேன். பட் ஐ லவ் த சைஸ் ஆஃப் திஸ் லிப்ஸ்டிக். சோட்டோவா ட்ராவல்லாம் பண்ணுறதுக்கு அழகாக தூக்கி போட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணுறேன்னா வேறு ஏதாவது ஷேட்ஸில் போட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்குது, லைக் லாங் லாஸ்டிங்காக, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். அது காமிச்சிட்டதுக்கப்புறமா நான் இது எல்லாமே சேர்த்து எவ்வளோக்கு வாங்கினேன் அண்ட் இது என்ன ஆப்புன்றதை நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே மீன்வேல் நான் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்க போகிறேன். பிகாஸ் இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஏற்றுச்சு. எப்போ வரும்? செம்மையாக இருக்குது. ஐயோ, இட்ஸ் லைக் எப்படி இருக்குன்னா காஃபி டேயில் போனீங்கன்னா கேப்பச்சினோ வந்து ஒரு ஸ்மெல் வரும்ல, எக்ஸாக்ட்லி அப்படி தான் இருக்குது. டெக்ஸ்சர் வைஸ் ஐ திங்க் இட்ஸ் குட். ஆனால் இந்த நாசல் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய கொட்டிடுமோ எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. இப்போ சும்மா நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி தான் காட்ட போகிறேன்றதுனால சும்மா எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது அப்படியே ஸ்மெல் பண்ணுறதை விட நம்ம பாடியில் அப்ளை பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணோன்னா லைக் லிட்ரலி இது எப்படி இருக்குன்னா கோல்டு காஃபி இருக்குல்ல, கோல்டு காஃபியோட ஸ்மெல் ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கோல்டு காஃபிலாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குது இது கையில் போட்டால். பட் அப்படியே ஸ்மெல் பண்ணால் கேப்பச்சினோட ஸ்மெல் வருது. அந்த ப்ராடக்ட் இட் ஸ்டோல்ஸ் மை ஹார்ட் ரியலி. கண்டிப்பாக நான் அதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். பிகாஸ் செம்மையாக இருக்குது. லைக் அப்ளிகேஷனும் ரொம்ப ஒரு மாதிரி சிப் சிப்புன்னெலாம் கிடையாது. டக்குன்னு வந்து உங்கள் கையில் வந்து அப்சர்வ் ஆகிடுது. அண்ட் இட்ஸ் சூப்பர் டூப்பர் ஹிட். அது கூட நான் இதுவும் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்மட்ஜ் ஆகலை, நான் நல்லா இது பண்ணிட்டேன், எதுவுமே ஆகலை. ஆல்சோ இது வாட்டர் ப்ரூஃபாக இல்லையா, ஐ மீன் இது பண்ணாலே கண்டிப்பாக அது வாட்டர் ப்ரூஃப் தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. இட்ஸ் வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ஜ் ப்ரூஃப். ஐ திங்க் இது லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டு நம்ம இப்படி கிஸ் பண்ணி பார்த்தாலும் கிஸ் ப்ரூஃப்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டர் அப்ளை பண்ணிட்டோம், நான் தேய்ச்சிட்டேன். ஸோ செம்மையாக இருக்குது. இந்த ஆப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்தன் ஆப். ஸோ பேசிக்லி இந்த ஆப் வந்து மற்ற ஆப்ஸை விட என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் நிறைய ட்ரையல் பேக் வாங்கிக்கலாம். நீங்கள் பெரிய பாட்டில் தான் வாங்கி ட்ரை பண்ணணும்னு இல்லாமல் மினியேச்சர்ஸ், அதாவது மினி பேக்ஸ், லிப்ஸ்டிக்னால் அதோட மினியேச்சர் மோஸ்ட்லி மாலில் நமக்கு கிடைக்கும் இல்லையா, மினியேச்சர் ஃப்ரீஸு. இது வந்து ரொம்ப மினியேச்சர்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக அதை ட்ராவல் சைஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் ட்ராவலில் நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் கேரெல்லாம் ஈஸியாக கேரி பண்ணுற அளவுக்கு அதோட சைஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து நல்ல டீல்ஸ்லையுமே இருந்துச்சு. ஐ திங்க் செரமைட் அப்படிங்கிற மாய்ஸ்சரைசர் நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் வந்து நான் ஒர்க் பண்ணதில் அவங்க வந்து இதுதான் வந்து பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரேட்டு தான் ஜாஸ்தி அப்படின்ட்டு. ஸோ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 950 அப்படின்னு நைக்காவில் இருந்தது. நைக்கா மட்டும் இல்லை, மோஸ்ட்லி நம்ம பாப்புலராக இருக்க எல்லா ஆப்ஸ்லையுமே அது அந்த ரேட் தான் கிட்டத்தட்ட. பட் நான் இந்த ஆப்பில் அதை எவ்வளோ பார்த்தேன் அப்படின்னா 600க்கு பார்த்தேன். ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் டீல்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய நான் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக சோட்டோ பேக், அதாவது மினியேச்சர் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த லிப்ஸ்டிக்கே இப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இது வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு எப்படி அது இருக்கும் அப்படின்ட்டு போட்டு பார்த்தேன்னா, இப்போ எனக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து ரீபர்ச்சேஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஆனால் அந்த பாடி லோஷன் அதுவும் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. இன்னும் நான் வேறு எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கல. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா டெஃபினட்டாக நைக்காக்கு அடுத்து இந்த ஆப்பில் நான் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நைக்காவோட டிசப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மன நிம்மதியாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கிடச்சிருந்தா தட் இஸ் ஸ்மித்தன். ஸோ இதில் வந்து 2-in-1 தான். உங்களுக்கு நல்ல டீல்ஸும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு லைக் ட்ராவல் கிட் மாதிரி பேக்கேஜஸ், குட்டி குட்டி மினியேச்சர்ஸும் கிடைக்கும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐ திங்க் பேமெண்ட் வந்து ப்ரீபெய்ட் தான் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாப்புலரான பிராண்ட்ஸ் இந்த ஆப்பில் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு இன்சைட்டில் வந்து நைக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ளஷர் வச்சுருப்பேன்ல, அது இதில் கிடையாது. அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சிம்பிளான ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸஸ்க்கு காஜல், அதுக்கப்புறம்
சுகர் லிப்ஸ்டிக்ஸ், இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற நோன் பிராண்ட்ஸ் எதுவுமே இந்த ஆப்பில் கிடையாது. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பட் அது நம்ம அந்தளவுக்கு டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்த ப்ராடக்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டால் திஸ் ஆப் இஸ் அ ஹிடன் ஜெம் ஃபார் ஆன்லைன் ஷாப்பர்ஸ் who loves skincare and makeup. ஸோ நான் வந்து இன்னும் அதில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் பேசிக்காக இந்த ஆர்டர் போடும்போது சன்ஸ்க்ரீன் நிறைய வாங்கணும் அப்படி தான் என் மைண்டில் வச்சுருந்தேன். பிகாஸ் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சன்ஸ்க்ரீன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராடக்ட் ஃபார் மீ. பிகாஸ் நான் ஒர்க் போகிறேன், ஸோ நான் ட்ராவல் பண்ணுவேன், அதனால் கண்டிப்பாக எனக்கு அது வேணும். அதே மாதிரி நான் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் என்னோடய ஓன் பிராண்டில் நான் ஸ்டாக் அப் பண்ணிட்டேன் என்னோடய ஃபேஸ் வாஷஸை. அதனால் நான் ஃபேஸ் வாஷ் இந்த வாட்டி ட்ரை பண்ணல. மேபி நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். இவ்வளோ நான் ஆர்டர் பண்ணதுக்கு எனக்கு 2 ஃப்ரீபீஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து அந்த அண்டர் ஆர்ம் ரோலாக, நான் இன்னொன்று வந்து அந்த பாடி வாஷ். இது ரெண்டுமே எனக்கு ஃப்ரீபீஸாக கிடைச்சிது. ஆல்சோ இது மொத்தமாக நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன்னு தெரியுமா? just 800. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? Can you believe it? 800க்கு நான் ஒரு 10 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். லிட்ரலி அந்த சன்ஸ்க்ரீன், பாடி லோஷனே வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுவே 500 வந்துடும். பிகாஸ் அது வந்து ஃபுல் சைஸ் பேக். அது வந்து சோட்டோ பேக் கிடையாது, ஃபுல் ப்ராடக்ட் பேக் தான். ஒரு ஃபுல் ப்ராடக்ட் தான் அது. ஸோ அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிட்ட வந்துடும். அதுக்கு மேலே ஒரு 300 தான் நம்ம பே பண்ணுறோம். பட் அதுக்கு கிட்டத்தட்ட 8 ப்ராடக்ட் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் டீல். யாராச்சும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு அதிகமாக செலவு பண்ண முடியாது, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை ஆர் ஸ்டார்ட் குட் ஸ்கின் ரொட்டீன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த ஆப் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மித்தன். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ப்ரொமோஷன் கிடையாது, நான் வந்து அவங்களுக்கு ப்ரொமோட்லாம் பண்ணவே கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து நான் நைக்காவில் வந்து ஒரு 2 வீடியோவில் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்றதுக்காக எனக்கு நைக்கா வந்து எதுவுமே எனக்கு கொடுக்கல அப்படியும் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து நைக்கா வந்து அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக நைக்கா இதுக்கு மேலேயும் பர்ச்சேஸ் பண்ணுவேன், நான் மாட்டேன்னே சொல்லலை. பட் நான் செக் பண்ணிப்பேன் ஆர்டர் போடும்போது. அந்த வீடியோ கீழே வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆமாம் அக்கா எனக்குமே அப்படி தான். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபோன், நம்ம என்ன ஃபோன் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐஃபோன் என் ஃப்ரெண்டு வச்சுருக்கா. ஐஃபோனில் பார்த்தா அது இன்னும் அதிகமாக காட்டுது நைக்கா ஆப். அது நாட் ஓன்லி நைக்கா, எல்லா ஆப்புமே அப்படி தான் கிட்டத்தட்ட இருக்குது. ரேப்பிடோவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். என்னோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு ரேட் காட்டும், என்னோட ஆப்பிள் ஃபோன் நான் வச்சுருக்கிறதுல இன்னொரு ரேட் காட்டும். ஸோ லைக் அதை நம்ம பழகிட்டோம், அப்படி பழகிட்டோன்னே சொல்லலாம் எல்லா பிராண்ட்ஸையுமே. ஏன்னா ஐஃபோன் வச்சுருக்கவங்கலாம் பணக்காரங்க, ஐஃபோன் இல்லாதவங்க வந்து தே காண்ட் அஃபோர்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மைண்ட் செட். நம்மளுமே வந்து ஒரு 80,000 உள்ள ஃபோனை இஎம்ஐ போட்டாச்சு வாங்கணும்னு நினைக்கிற தாட் வந்து அது கரெக்டாக இல்லையான்னு தெரில. இவ்வளோ பேசுகிறிய நீயும் ஐஃபோன் வச்சுருக்கேல்ல அப்படின்னா என்னோட ஒர்க்குக்காக நான் வாங்கியிருந்தேன். பட் டெஃபினட்டாக நான் இந்த ஃபீல்டில் இல்லைன்னா டெஃபினட்டாக அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஐ திங்க் கோமாளிலன்னு நினைக்கிறேன், இல்லாட்டா செட் டயலாக். சார், உங்கள் ஒய்ஃபோட ஃபோன் நம்பர் ஃபோனை பார்க்காம உங்களால் சொல்ல முடியுமா சார்? 16 வருஷம் முன்னாடி அவளோட லேண்ட்லைன் நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குது, 22582999. ஏன்னா அது எனக்கு இங்கே இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் இதுலேயே. ஸோ நான் அப்படி தான் யோசிப்பேன். ஸோ தட்ஸ் இட் இந்த வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் நிறைய பிளென்ட்டி அமௌண்ட்லாம் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆப் ஒரு வர பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லலாம். இதில் நான் இன்னும் வந்து நிறைய ஸ்கின் கேர் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வந்து நிறைய மேக்கப் இதில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு மேக்கப் வேணாலும் நீங்கள் இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வரப்போது உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.